ஸோ இது பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த டபுள் எவிக்ஷனில் ரவீனா வந்துட்டு வெளியேற்றப்பட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நிக்ஷனுமே வந்துட்டு வெளியேற்றப்பட்டார். அண்ட் இந்த நிலையில் பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இப்போது இறுதி வாரத்தை எட்டியிருக்கிற நிலையில் போன வாரம் வெளியேற்றப்பட்ட ரவீனாவுடைய சம்பளம் குறித்த விபரம் வந்துட்டு இப்போ வெளியாகி இருக்குது. வாயை பழக்க வைக்கிற ரவீனாவுடைய சம்பளம் மட்டும் இத்தனை லட்சமாக இந்த மாதிரியா ரசிகர்களுமே வந்துட்டு இதை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுட்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவீனா வந்துட்டு நிறைய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில பிரபலமான படங்கள் வந்துட்டு இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜில்லா அண்ட் ராட்சசன் இந்த மாதிரியான 2 படங்கள் மூலியமாக அதிக அளவில் ரவீனா வந்துட்டு பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சீரியல்கள்லேயும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் விஜய் டிவி சீரியலான அந்த மௌனராகம் 2 இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாகவும் இவங்க நடித்து பிரபலமானாங்க. அண்ட் அதே போல் நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்கிறாங்க, மேடை நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, நிறைய ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும், அண்ட் நிறைய ஃபங்க்ஷனில் வந்துட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7 வந்துட்டு கலந்துக்கிட்டு மணியோட இவங்க அடித்த லூட்டி எல்லாமே கண்டிப்பாக ரசிகர்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆரம்பத்தில் மணியன் ரவீனாவுக்கு அதிகமான ஹேட்டர்ஸ் வந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க லவ்வர்ஸ் அப்படின்னாலுமே அவங்களுடைய எல்லை மீறாமல் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய லவ்வுக்கு நிறைய க்யூட்டான ரசிகர்கள் தான் வந்துட்டு உருவானாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே அவங்களுடைய விளையாட்டை விளையாடி ரசிகர்கள் மத்தியில் நிறையவே அன்பை பெற்றாங்க. ஸோ அந்த வகையில் ரவீனா அண்ட் மணியோடைய ஜோடிக்காகவே தனியான ரசிகர்களுமே இருக்கிறாங்க. சீரியல், சினிமா இந்த மாதிரியா தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்டுகளில் இணைந்துட்டு வர ரவீனா பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்கினாங்களாம். ஸோ அந்த வகையில் 90 நாட்கள் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால ரவீனாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,20,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குதான். ஸோ 20 வயசாகிற ரவீனா 16 லட்சத்துக்கும் அதிகமாக சம்பளத்தை வாங்கியிருக்கிறது இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் வந்துட்டு இருக்கும். ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரவீனா தான் சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய குடும்பத்தை வந்துட்டு பார்த்துட்டு வராங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே அவங்க நிறைய மூவிஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஸோ இந்த மாதிரியாக தான் என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பார்த்துட்டு வரேன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலமையில் இருக்கோம். பட் அந்த கஷ்டப்பட்ட காலத்துலலாம் நான் நிறையவே கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரவீனா வந்துட்டு இந்த ஷோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக சிரிச்சிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுடைய சிரிப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மக்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறமா நாட்கள் போக போக அவங்களுடைய ஒரு சில செயல்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு குழந்த மாதிரி நடிச்சு இருக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்துட்டு அந்த குழந்தைக்கான குணமே இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷப்படல் அப்படிங்கிற மாதிரியா நெகட்டிவான பேரை வந்துட்டு எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மணியோட இவங்க இருந்த ஒரு சில க்யூட்டான விஷயங்கள் எல்லாமே ரசிகர்களால் ரசிக்கப்பட்டுச்சு. பட் இப்போ எவிக்ட் ஆனாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்குமே 16 லட்சம் ரூபாய் வந்துட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.